உன் இடத்துக்கே வரேன் தயாரான ஜெய்சங்கர், கதி கலங்கி போன பாகிஸ்தான், சிறப்பான சம்பவம் செய்த மோடி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட்டு எதிர்கட்சிகளை கொம்பு சீவி விடுவதை போன்ற வேலைகளை பாகிஸ்தான் செய்து வந்திருக்கிறது. எனவே இந்தியா பாகிஸ்தானை பெரியதாக கண்டுகொள்வதில்லை. மேலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பல காலங்களாக மோதல் நிலவி வருவது அனைவருக்கும் தெரியும். இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா முயலும் போதெல்லாம் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதை பாகிஸ்தான் வாடிக்கையாக வைத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தான் குறித்து பேசுகையில், இந்தியா பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டுவர என்னிடம் உடனடி தீர்வு இல்லை. ஆனால் நான் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன், இனி இந்தியா இந்த பிரச்சனையை தவிர்க்காது. சரி, நடந்தது நடந்துவிட்டது, பேச்சுவார்த்தையை தொடரலாம் என சொல்லப்போவது இல்லை. ஒவ்வொரு விஷயத்திற்கும் தக்க பதில் இருக்கும். மேலும் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாத நடவடிக்கைகள் ஒருபோதும் வெற்றியடையாது. பாகிஸ்தானின் தீமைகள் தற்போது அதன் சொந்த சமூகத்தையே பாதிப்பது கர்மா என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐநா உரையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கர்மா, அதன் விளைவுகள் பற்றி பேசியது கவனம் பெற்றது. இதற்கிடையே ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு நாடுகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு நடைபெறும். இந்த முறை அக்டோபர் 15 மற்றும் 16 தேதிகளில் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடைபெறுகிறது. எனவே இதில் இந்தியா சார்பில் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். இந்தியா தவிர சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளும் உறுப்பினராக இருப்பதால் இந்த நாடுகளை சேர்ந்த தலைவர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள். இந்த சூழலில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அமைச்சர் ஒருவர் பாகிஸ்தானுக்கு செல்ல இருப்பது உலக நாடுகளிடையே கவனம் பெற்றுள்ளது. பிரதமர் அல்லது அதிபர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பது வழக்கமாக இருந்து வரும் நிலையில் பாகிஸ்தானுடனான மோதல் போக்கு காரணமாக இந்திய பிரதமர் மோடி இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அவருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையிலான அதிகாரிகள் பாகிஸ்தான் செல்கின்றனர். இந்த பயணத்தின் மூலம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருவர் கடந்த 9 ஆண்டுகளில் முதல் முறையாக பாகிஸ்தானுக்கு செல்கிறார். இதற்கு முன்பு கடந்த 2015 வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் பாகிஸ்தான் சென்றிருந்தார். பாகிஸ்தானின் இடத்திற்கே சென்று அங்கு அவர்களை எச்சரிக்கை செய்வதற்காகவே ஜெய்சங்கரை பிரதமர் மோடி அனுப்பி வைப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்தியா பங்கேற்காது என நினைத்திருந்த பாகிஸ்தானுக்கு இது அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகின்றது. மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்திய எல்லையை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் பகுதிகள் எங்களை இந்தியாவுடன் இணைத்துவிட வேண்டும் என்று குரல்களும் எழுந்துள்ளது. இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியானது இந்தியாவுக்கு சொந்தமானது, அதை நாங்கள் மீட்போம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். இது குறித்து பேசுவதற்கு இதுதான் நேரம் என பாகிஸ்தான் செல்கிறார் ஜெய்சங்கர். பாகிஸ்தானில் இருக்கும் நிலைமையை ஷாங்காய் மாநாட்டில் கூறி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியை இந்தியாவுடன் இணைக்க முதல் அடியை எடுத்து வைக்க உள்ளது மத்திய அரசு. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.